போன எபிசோட்ல வந்து கம்பெனி வந்து லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ லைஃப் டைம் கேரண்டி எதனால உங்களால கொடுக்க முடியுது? நாங்களாம் என்ஜினியர்ஸுங்க, பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. எப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதுல எங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிண்டியில் இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே தான் படித்தேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய கோ ஃபவுண்டர், கம்பெனியில் நிறைய பேர் இங்கே கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து தான் படித்தோம். இது வந்து இப்போ இன்டர்நெட், தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றாங்கல்ல. எல்லாரும் யூஸ் பண்ணணும்னா காசு கம்மியா இருக்கணும். காசு கம்மியா ஆக்குறதுக்கு வழி இருக்கு. கம்மி காசுல இன்டர்நேஷனல் ஆப் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே பண்ண முடியும். ஓகே, அதை எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ பெங்களூர்ல வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரைடு பண்றோம், ஆனா ப்ராஃபிட் பண்றோம். 25 ரூபா ஆட்டோக்கும் 45 ரூபா கேபுக்கும் வாங்கி ப்ராஃபிட்டே பண்றோம். இப்போ இந்த டெக்னாலஜிலேயே என்னென்னலாம் காசு இருக்கு? ஒன்று மேப்புக்கு காசு. நீங்க இங்க பட்டன் தட்டினீங்கன்னா இங்க புக் ஆகுறதெல்லாம் வந்து ஒரு சர்வருக்கு போய் தான் வருது. அந்த சர்வர் கம்பெனிக்கெல்லாம் காசு தரணும். இப்போ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜின்னு இருக்கு. ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை எழுதி ஃப்ரீயா யூஸ் பண்ணிங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணா காசு கம்மி. இந்த மேப்பே வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு இப்போ கஸ்டமர் புக் பண்ணா அவங்களை டிரைவர்லாம் தேடுறோம்ல, அதெல்லாம் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது காசே கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே இந்த பேரண்ட் கம்பெனி சொன்னேன் இல்லையா, 15 கோடி டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு நடக்குது. இந்த யூபிஐலாம் ரொம்ப காசு கம்மி. ஆனாலுமே அதெல்லாம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50 பைசா பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா டீம்லாம் மிஷன் 50 பைஸ்னு ஒரு டீம் இருக்கு. இப்போ அவங்க குறைச்சிட்டு இருக்காங்க. அந்த யூபிஐல கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இதுலயும் போட்டிருக்கும். தனியா போய் ஒரு இடத்துல ரீட்டைல் ஸ்டோர்ல வாங்குறதுக்கும் ஹோல்சேல்ல வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஹோல்சேல்ல வேற வேலை கம்மியா கொடுக்குறாங்கல்ல, ஏன்னா நிறைய பேர் அங்க போய் வாங்குறப்போ அது கம்மியாகுது இல்ல. அந்த மாதிரி தான் நம்ம கம்மியா காசு ஆக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும், நிறைய பேர் யூஸ் பண்ணணும். இப்ப மலிவா கிடைக்குதுன்னு நம்ம இடத்துல எல்லா இடத்துலயும் வருது. மலிவா அரிசி கிடைக்குதுங்கிறான், மலிவா ஆயில் கிடைக்குதுங்கிறான், பாம் ஆயில் போனா எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது இல்லை. அது மாதிரி வந்து உங்க ஆப் வந்து மலிவா பண்றேங்கிறீங்க. குவாலிட்டிக்கு என்ன அஷூரன்ஸ்? நம்ம ட்ரிப் வர்றதுக்கு என்ன அஷூரன்ஸ்? இது குவாலிட்டி வேணும்னா காசு ஜாஸ்தியா தான் பண்ணும் அப்படின்லாம் இல்லைங்க. இப்போ நீங்க குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்குறீங்கல்ல, இப்போ வந்து ரொம்ப காசு கொடுத்து கார் வாங்கினாதான் குவாலிட்டி வரணும்னு இல்ல. உங்களாலையும் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக முடியுது இல்ல. இப்போ இன்டர்நெட் கிடைச்சிருக்குல்ல எல்லாருக்கும். அது அந்த 200 ரூபா ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்றாங்கன்னா எல்லாருமே அவ்வளவுதானே கொடுத்துருக்காங்க. இப்போ பட்டி தொட்டிலாம் இன்டர்நெட் இருக்குல்ல, கம்மி விலையில அது கிடைச்சிருக்குல்ல. இந்த மாதிரி எஃபிஷியன்டா பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணா அது வந்து கம்மியா கொடுக்க முடியும். இப்போ சென்னையிலயும் அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணும். இப்போ ஒரு 10,000 ரைடு கிட்ட நடக்குது ஒரு நாளைக்கு. அதை நம்ம எப்போ வந்து 50,000 ரைடு 1 லட்சம் ரைடு நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டு வரோமோ அப்போ வந்து ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். சரி, எப்படி கஸ்டமர் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.